வெல்கம் டு ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் வந்து அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, சென்செக்ஸ் ஆச்சு, நிஃப்டி ஆச்சு, டாப் லூசர்ஸ் யார், டாப் கெய்னர்ஸ் யாருன்னு எல்லாமே பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் மீடியா நியூஸ். வணக்கம். போகலாம். வந்து லாஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்றதை நம்ம பார்ப்போம். லாஸ்ட்டாக வந்து 5ஆம் தேதி, அதாவது போன வாரத்துக்கு முன்னாடி, அது ஃப்ரைடே வந்து 5ஆம் தேதி க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து 24,740 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறு 2 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா மஹேந்திரா இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து இப்போதே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், 22ஆம் தேதி ஜிஎஸ்டி கட் சொல்லியிருக்காங்க, நான் அதை வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறேன், நீங்கள் இப்போதே வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பெல்லாம் வெட்டுறதுனால பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. 24,750 பாயிண்ட்ஸ் அப்படியில் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் போக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே கொண்டு போனாங்க. முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஆட்டோ செக்டர்ஸ் தான் வந்து லாஸ்ட் மண்டே வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிரைவராக இருந்துச்சு அது மேலே கொண்டு போகிறதுக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கேண்டில்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, நல்லா உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் வந்து மிரபோஸோ. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து நல்லா ஒரு மேலே அப் ட்ரெண்டு போகுது அப்படின்றது வந்து கன்ஃபர்மேஷனுக்கான கேண்டில்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மண்டே 8ஆம் தேதி. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து கடைசியாக வந்து முடியும் போது அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கீழே விழ ஆரம்பிச்சிது. பட் ஆனால் இது வந்து நிஃப்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். நிஃப்டி வந்து மற்ற எல்லா ஓவரால் இண்டெக்ஸ் பார்க்கும்போது மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் விழுந்துட்டே இருந்தது. முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ஐடி செக்டார் வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் போகிறப்பல ஐடி செக்டாருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அந்த ஃப்ரைடே வந்து வந்தது. அப்போலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் இருந்தது. கிட்டத்தட்ட எல்லாமே நெகட்டிவ் 50 பாயிண்ட் 80 பாயிண்ட் அளவுக்கு பார்த்தீங்கன்னா HCL டெக்னாலஜிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1480 பாயிண்ட்ஸ் இருந்தவங்க 1400 வந்துட்டாங்க. 80 பாயிண்ட்ஸ் எல்லாம் விழுந்தது. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. எப்போன்னு பார்த்தோன்னா மண்டே அது மாதிரி இருந்தனால ஐடி செக்டர் ஃபுல்லாமே அடி வாங்கினால கடைசியாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இது ஐடி செக்டர் தான் மேஜராக இன்றைக்கி வந்து ட்ராகராக இருந்தாங்க. தொடர்ந்து வந்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பாசிட்டிவ் முடித்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,798, அதாவது 24,800 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி மண்டே. மண்டே வந்து மார்க்கெட் முடியும் போது 24,790 பாயிண்டில் முடிஞ்சிருந்தாலையும் 9ஆம் தேதி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது 9:15 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லாங் கேப் அப் இருந்துச்சு, ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே. இதுக்கான முக்கியமான ரீசன் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் ஷேர்ஸ் வந்து அறிவிச்சது. அவங்க அதை அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே வரும் ஃப்ரைடேவும் அதுக்கு முன்னாடி நாள் மண்டேவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேஜராக வந்து ட்ராக் ஆனதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர்ஸ். அது வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஐடி செக்டர் மேலே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ளூம்பர்க்கு ரியோட்டர்ஸ் அவங்களாம் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதெல்லாமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு பாலிடிக்ஸ் மாதிரி அங்கே நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இறங்கிச்சு. நம்ம பொங்கலாம் வந்து கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு வட்டி. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து போய் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அது இல்லாமல் நம்மளுடைய இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பைபேக் ஷேர்ஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஃபுல்லாமே வந்து மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணது வந்து யாருன்னு பார்த்தோன்னா அது வந்து ஐடி செக்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட அவங்க வந்து அன்றைக்கி லாஸ்ட்டாக முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 24,880 பாயிண்ட்ஸில் முடிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் அளவுக்கு அன்றைக்கி பாசிட்டிவ். பட் அதுக்கு மேஜரான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜிஸ் இவங்க எல்லாருமே தான். முக்கியமான ஐடி செக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நல்லா பாசிட்டிவான இதில் சென்செக்ஸில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி 200 பாயிண்ட்ஸ் வந்து இன்ஃபோசிஸ் மட்டுமே வந்து பாயிண்ட்ஸ் உயர்ந்துச்சு. அன்றைக்கி வந்து இன்ஃபோசிஸோடைய பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்ட் அவங்க ஏறிந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5% வந்து ஐடி செக்டர்ஸ் எல்லாமே வந்து அன்றைக்கி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆனாங்க. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான். எப்போன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெட்னஸ்டே என்ன ஆச்சுன்னா அதுவும் வந்து ஒரு பயங்கரமான கேப் அப்பு. ஏன்னு பார்த்தோன்னா ட்ரம்ப்பும் மோடியும் பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஸோ அது வெளியே வந்த உடனே 24,870 தான் வந்து டியூஸ்டே முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஆனால் நீங்கள் ஓப்பன் ஆகிறது பார்த்தீங்கன்னா 957 பாயிண்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆச்சு. இதுக்கான மேஜர் ரீசன்ஸ் வந்து பார்த்தோன்னா அதுக்கு சேம் அதான் ட்ரம்ப்பும் வந்து மோடியும் வந்து நாங்கள் ட்ரேட் டீல் அதை வந்து பேசுகிறோம், இதனால் வந்து ட்ரம்ப் வந்து அந்த ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதனால தான் வந்து நாங்கள் வந்து ட்ரேட் டீல் பேசுகிறோம், இந்தியாவுக்கு மேலே இருக்கிற டேரிஃப் இஷ்யூ எல்லாமே வந்து நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதான் 860லேருந்து 960னா 100 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி வெட்னஸ்டே. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஃப்ஐஐஸ் வந்து பார்த்திங்கன்னா
தொடர்ந்து வந்து வித்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் அன்றைக்கி டியூஸ்டே வந்து அவங்க வந்து மேஜர் பையராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து எஃப்ஐஐ வாங்கினாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ஐடி செக்டர்ஸை கூட வாங்கியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஐடி செக்டர்ஸ் தான் வந்து கீழே அவ்வளோ சடனாக 5% அடித்து 5 to 6% அடித்து திருப்பி அதுக்கப்புறம் மேலே ஏற்றினானுங்க. ஸோ மேபி அது என்ன ரீசன்ஸ்னு தெரில. ஆனால் வந்து எஃப்ஐஐ வந்து டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து இதுவாக இருந்தவங்க வித்துட்டு இருந்தவங்க அன்றைக்கி வந்து 3000 கோடிக்கு அளவுக்கு வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெனஸ்டே ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. அதான் இன்றைக்கி டியூஸ்டேக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் அளவுக்கு ஓப்பன் கேப்பப்பில் ஓப்பன் ஆச்சு. அதனால முடிவு வந்து பார்த்திங்கன்னா 25,000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் அன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆச்சு. இது வந்து 25,000 பாயிண்ட்ஸ் அளவுக்கு நிஃப்டி வந்து ஹோல்ட் ஆகிறது வந்து அது அன்றைக்கி தான் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட்டு. எப்போன்னு பார்த்தோன்னா வெனஸ்டே. நெக்ஸ்ட் வந்து 11ஆம் தேதி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து 10ஆம் தேதி அதாவது மண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணது ஆட்டோ செக்டார். 11-12 டியூஸ்டேவும் வெனஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐடி செக்டார்ஸ். வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆயில் அண்ட் கேஸ் அந்த செக்டார். ஐயோ கடவுளே என்ன பாசிட்டிவ்ங்க அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள அதான் மார்க்கெட் வந்து ரொட்டேஷன்ஸ் தான் இருக்குது. ஒவ்வொரு செக்டராக தினமும் ஒவ்வொரு செக்டராக கொண்டு போய் அதை பீக் கொண்டு போய் அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து ப்ராஃபிட் புக்கிங் இருந்தாலும் ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிகிறாங்க. இது வந்து ஒரு அதாவது இந்தியா வந்து இப்போ இருக்கிறது புல் மார்க்கெட். பட் இப்போ வந்து கன்சாலிடேஷன் மோடில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து நல்ல பெரிய இதுக்கு போகும் தான். ஸோ இது வந்து அந்த கன்சாலிடேஷன் தான். ஏன்னா இப்போ வந்து வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் அந்த செக்டார்ஸை வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அதானி எனர்ஜிஸ், அதானி பவர், அப்புறம் வந்து என்டிபிசி, அதுக்கப்புறமா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம்னு சொல்லிட்டு கோல் இந்தியா, முக்கியமாக கோல் இந்தியா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் பண்ணி நல்ல மார்க்கெட் வந்து நல்லா மூவ் ஆச்சு. ஆயில் செக்டர்ஸ் ஃபுல்லாக ஆயில் அண்ட் கேஸ் செக்டர்ஸ் ஃபுல்லாமே வந்து நல்ல பாசிட்டிவில் மேலே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா மூவ் ஆச்சு அன்றைக்கி. மொத்தத்தில் மார்க்கெட் வந்து அன்றைக்கி முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் டோன். அதாவது ரொம்ப பாசிட்டிவ் இல்லை, ஒரு 30-20 பாயிண்ட்ஸ் 32 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து அன்றைக்கி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. அதான் ஒவ்வொரு செக்டருக்கும் தினமும் மாறினே இருந்தது. அதே மாதிரி அன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரும் ஓரளவுக்கு பாசிட்டிவில் இருந்துச்சு. டிஃபென்ஸ் செக்டரும் ஓரளவுக்கு நெக்ஸ்ட் லெவல், அதாவது ஆயில் அண்ட் கேஸ்க்கு நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் தான் அன்றைக்கி அந்த மேஜரான ரோல் ப்ளே பண்ணாங்க. இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் கேப் அப் தான் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாங் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து நல்லா ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தாங்க. நேற்று அதாவது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக மூவ் ஆனதுக்கு மார்க்கெட் வந்து மேஜராக மூவ் ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டர் தான். அப்பா சரியான ஸ்டார்ட்டுங்க, பயங்கரமான ஸ்டார்ட்டு. இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டருடைய ஸ்டாக்ஸோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 7% வந்து ரைஸ் ஆகிருக்கு. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன அதாவது லாஸ்ட் வீக் மண்டே ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா 363 ரூபா இருந்துச்சு ஒரு ஷேர். 363, 368, 370ன்னு சொல்லிட்டு நேற்று அவங்க முடியும் போது 400 ரூபா, கிட்டத்தட்ட 398, 99 ரூபா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும். அதே மாதிரி வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸாக இருக்கட்டும், பாரத் டைனமிக்ஸாக இருக்கட்டும், ஓவராலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக்ஸ்னு பார்த்தினாவே இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா 7% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதுவும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 360 ரூபாயில் இந்த ஒரு ஸ்டாக்கோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ரூபா அளவுக்கு முடிஞ்சிருக்கு நேற்று மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும்போது. நேற்று அதே மாதிரி வந்து பார்க்கும்போது மேஜராக மற்ற எல்லாமே வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. நேற்று வந்து மேஜராக யாரும் ட்ராகர்ஸ்னு சொல்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்று நல்ல ஒரு பாசிட்டிவ் டோனில் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆச்சு. ஸோ நம்ம ஓவராலாக பார்க்குறது என்னென்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து இந்த லாஸ்ட் 1 வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட்டில் தான் இருந்துச்சு அப்படின்றது. ஏன்னா வந்து 24,700 ஸ்டார்ட் ஆன மார்க்கெட்டு இந்த வாரம் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 25,100 பாயிண்ட்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பாசிட்டிவ் டோனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேஜராக இத்தனை மாதமாக வித்துட்டு இருந்த எஃப்ஐஐ இப்போ வந்து கொஞ்சம் நெட் பையர்ஸாக மாறி இருக்காங்க. கொஞ்சமாக வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே 2,000 கோடி 3,000 கோடி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 2 நாள் வந்து நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு 2 நாள் வந்து நெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோல்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி அவ்வளோ தான் விற்றுருக்காங்க. மற்றபடிக்கு எஃப்ஐஐ வந்து உடைய மேஜரான கன்சர்ன் வந்து இப்போ இந்த லாஸ்ட் வீக் இல்லை. அதனால தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-350 பாயிண்ட்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு இந்த வாரம். ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனான்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் சைன். டிஃபென்ஸ் செக்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்குது. ஐடி செக்டார்ஸ் எல்லாமே இப்போ வந்து எந்தெந்த செக்டார்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து கன்சாலிடேஷன் மோட்லையோ இல்லை வந்து நெகட்டிவ்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போ வந்து பாசிட்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேஜராக மூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ யூஎஸோடைய ஃபெட் ரேட் கட் வருது. அதை பற்றிலாம் வந்து அடுத்த வீக்குக்கான டீட்டெயிலான அப்டேட் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.